வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 13 ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். நாளைக்கு ஃப்ரைடே 14th ஆகஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இப்போ மார்க்கெட்டோடைய கண்டிஷன் என்ன, ஓவராலாக எப்படி இருக்குது, முக்கியமான ஈவெண்ட்டு நியூஸு, இந்த சிஏஎஸ்ங்கிறனால என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சிஏஎஸ்ங்கிறனால இன்னைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக அதாவது மணி 3:15க்கு மார்க்கெட் வந்து 77,800 அரௌண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு சென்செக்ஸ். ஸோ இந்த 77,800 கால் அண்ட் புட் ரெண்டும் கம்பைன்டு ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 100 rupees வந்து 130 rupees ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது 77,000 கால் வந்து ஒரு 70 ரூபாயோ 80 ரூபாயோ, 77,800 புட்டு வந்து ஒரு 40 ரூபா 40 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படியே இருந்துச்சு, நல்ல ஒரு வயலண்ட் மூமெண்ட் இருந்துச்சு. 3:30க்கு சடனாக 77,800 கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு போகுது. ஓகேங்களா? 77,000 கால் ஆப்ஷன் 52 ரூபாயிலிருந்து 280 ரூபாய்க்கு சடன் ஸ்பைக்கு. அதே மாதிரி 77,900 கால் 8 ரூபா 35 பைசாலிருந்து 180 ரூபா. அதே மாதிரி 78,000 கால் ஆப்ஷன் 2 rupeesலேருந்து 80 rupees. ஸோ இதில் அதாவது அந்த கசினோ நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கோவா போனவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கசினோலெல்லாம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, செபி வந்து அஃபீஷியலாக ஒரு கசினோவை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது கால் சைடு ஓகே. இந்த புட்டு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 78,100 புட்டு 295 ரூபாயிலேருந்து 20 rupees 20 ரூபாய்க்கு சடனாக கிராஷ் ஆகுது. இதெல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டுலாம் எங்கேயுமே எக்ஸிட் ஆக முடியாது. வந்தால் ஹீரோ, போனால் ஜீரோ, அந்த கண்டிஷன் தான். ஓகேங்களா? அஃபீஷியல் கசினோ அப்படின்னு தான் நாம் வந்து சொல்லணும். 78,000 புட் ஆப்ஷன் 200 rupeesலேருந்து ஜீரோ. அதே மாதிரி 77,900 புட் ஆப்ஷன் 110 rupeesலேருந்து ஜீரோ. 77,800 புட் ஆப்ஷன் 50 rupeesலேருந்து ஜீரோ. ஸோ இதுதான் இந்த சிஏஎஸ் வந்ததுக்கப்புறம். அது பர்டிகுலராக பாருங்கள், இந்த சிஏஎஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இறங்க கிடையாது. இன்னைக்கு 77,800ல் மணி 3:15க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மணி 3:30க்கு 78,080 78,070 ஆர் 80. ஓகேங்களா? 280 பாயிண்ட்ஸ் ஜம்ப்பு. இந்த போன வாரம் மண்டே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இந்த டேட் வரையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறிட்டு தான் க்ளோஸ் ஆகுது. எப்போவுமே வந்து இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவு இந்த 200 பாயிண்ட் இறங்குச்சு, 300 பாயிண்ட் இறங்குச்சு அப்படிங்கிற பேச்சே இல்லை. ஒவ்வொரு டைம் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அஃபீஷியல் கசினோ. யார் வேணாலும் இதில் வந்து கேம்பிளிங் பண்ணலாம். அதாவது இந்த 1 நம்பர் லாட்ரி, 2 நம்பர் லாட்ரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் லாட்ரி சீட்டு கேரளாவில் அமோகமாக விற்றுக்கிட்டு இருக்குது. அந்த லாட்ரிலாம் யாரும் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குதுன்னு இந்த பாமர மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, லாட்ரியோட இது இமீடியட்டாக ரிசல்ட் வருதுடா, வாடா இங்கே வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு காலேஜுக்கு நான் வந்து செமினாருக்கு போகும்போது அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை வச்சு. ஓகேங்களா? நாடு எப்படி போயிட்டுருக்குதுன்னு பாருங்க. அதாவது இந்த குட்கா, இந்த மாதிரி கஞ்சா, போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணால் தான் அழியணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி கசினோ வந்தாலுமே அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். ஓகேங்களா? அதாவது நான் செபியில் ஒரு ரிஜிஸ்டர் பர்சன் இந்த மாதிரி பேசக்கூடாது தான். என்ன பண்ணுறது, நானும் ரீட்டெயில், அதாவது நம்ம பாமர மக்கள் பக்கம் இருந்து தானே நான் வந்து பேசணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். அதாவது குளோபல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேற்று வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஆடி அமாவாசைங்கனால ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு நைட் 9 மணி ஆயிடுச்சு. நேற்று வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, 3.4% வந்திருக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் 3.4%.
அதே மாதிரி கோர் இன்ஃப்ளேஷன் 2.5% வந்திருக்கிறதும் வந்து 2.5% தான். ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். இன்னைக்கு வந்து பிபிஐ டேட்டா வந்திருக்குது, அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்திருக்கிறது 4.7%, எக்ஸ்பெக்டேஷன் 4.9%, பிலோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வந்திருக்கிற டேட்டா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டேட்டா தான் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட்டு அதுக்குண்டான மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அது டோ வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 143 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது. S&P 500 20 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்தோம் அப்படின்னா 1.16% ஹையில் போயிருக்குது. ஹேங்செங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸும் வந்து 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது 24,400 ஓப்பன் ஆகிட்டு 24,300 வந்துச்சு. 24,300 வந்துட்டு க்ளோஸ் ஆனது 24,395 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 113 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 78,079 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 40 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.16%, 24,395 செட்டில் ஆகுது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் 1% டவுனில் போயிருக்குது. பேங்க் நிஃப்டி அதாவது ப்ரைவேட் பேங்க் 0.5% டவுனில் போயிருக்குது. ரியாலிட்டி அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.5% to 1% வரையும் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. ருபி 95.44 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 95.33 செட்டில் ஆயிருந்துச்சு. எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஸ் வந்து 510 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 4,353 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 150 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஸ்லைட்லி டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து அதுவும் பாசிட்டிவ் பயாஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். ஓகே, இப்போ அப்கமிங்கில் வந்து நிறைய ஐபிஓ வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி கூட வந்து மில்கி மிஸ்ட் அது வந்து ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பட் இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. அதாவது கிட்டத்தட்ட 1,500 கோடிக்கு அவங்க ஐபிஓ வராங்க. ப்ரொமோட்டருக்கு வந்து 100 கோடியோ 125 கோடியோ தான் போகுது. மீதி இருக்கிற 1,300 கோடி 400 கோடி வந்து அவங்க கடனை மோஸ்ட்லி வந்து கடன் அடைக்கிறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து பெருந்துறையில் அவங்களுடைய பிளான்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கும், ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸில் 20 rupees or 25 rupees இருக்குது. ஓகேங்களா? அதனால் அது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியல. நெக்ஸ்ட் வீக்கில் நிறைய ஒரு அந்த லலிதா ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ஐபிஓ வருது. அதாவது எஸ்டர்டே கூட தினமலரில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஐபிஓலாம் நிறைய வருது, நகைக்கடை ஐபிஓலாம் இதெல்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அதுவும் நீங்கள் வந்து பேப்பர்லேயும் வந்துருக்குது, தினமலர் பேப்பரில். உங்களுக்கு டைம் கிடைச்சா கூட படித்து பாருங்கள். என்னுடைய சோசியல் மீடியாவில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஏறிக்குது. அது எதனால் ஏறிச்சா அப்படின்னா அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. தங்கமயில் ஜுவல்லரி ஹெவியாக ஏறிடுச்சு. வேறு எதுவும் ஜுவல்லரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் கிடந்தது. அதனால் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஸ்கை கோல்டு அது வந்து நல்லா ஏறிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து டெக்கான் கோல்டு அதுவும் நல்லா ஏறிட்டு இருக்குது. இப்போ அத்பிட் ஜுவல்லரி அப்படின்ட்டு நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஐபிஓ. அதுவும் வந்து நல்லாவே ப்ரீமியத்தில் தான் ஓப்பன் ஆச்சு, நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போல்லாம் வந்து நகைக்கடை வந்து கண்டினியூவாக வந்து ஐபிஓ வராங்க. பட் இவங்களாம் வராங்க அப்படிங்கிறோம் எல்லாமே அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ஐபிஓ வரும்போதும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவராலாக வந்து மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட் இல்லை. மார்க்கெட்டு வந்து அப்படியே ஊசலாடிட்டு தான் இருக்குது. 24,200, 300, 400 ஒரு பெரிய ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட் இல்லை. பட் லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்காங்க. சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில்.
டே கேண்டில் பொறுத்தவரை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பட் லோவர் லெவலில் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காட்டுது. ஓகேங்களா? அதாவது ஓப்பனிங் லெவல்ல இருந்து இறங்குது, அங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. பாருங்க 1 2 3 4 5 இந்த 5 செஷனாகவே. ஸோ இதுதான் லோ அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஷார்ட் கிரியேட் பண்ணாதீங்க. ஓப்பனிங் லெவல்ல இருந்து இறங்குது, அதுக்கப்புறம் பாட்டம்ல இருந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது பை ஆன் டிக்ளைன் அப்படிங்கிற மோடு. அதே மாதிரி ஸ்டே ஹாஷன் அட் ஹையர் லெவல் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரைடே பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,450ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,450க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,500 to 570 வரையும் போகுது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,300 சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.